ராஜ்யசபா தேர்தலில் ஆதரவு தெரிவித்ததற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மற்றும் அக்கட்சி எம்எல்ஏக்களை திமுக வேட்பாளர் கனிமொழி நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராஜ்யசபா தேர்தலில் கனிமொழியின் வெற்றி உறுதியாகி உள்ளது. தமிழகத்தில் 6 எம்பி இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் வியாழனன்று நடக்கிறது. அதிமுக சார்பில் 4 பேர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜா உள்ளிட்ட 5 பேரின் வெற்றி உறுதியாகி உள்ளது. 6வது இடத்திற்கு திமுகவின் கனிமொழி, தேமுதிகவின் இளங்கோவன் இடையே கடும் போட்டி நிலவி வந்தது. இரு கட்சிகளுமே காங்கிரசிடம் ஆதரவு கோரியிருந்தன. திமுக ஆதரவு கேட்டும் 3 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள பாமக அதை நிராகரித்ததுடன் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அறிவித்துவிட்டது. இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின் செவ்வாயன்று இரவு திமுகவுக்கு காங்கிரஸ் மேலிடம் ஆதரவு அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் கனிமொழிக்கு ஓட்டளிக்க உள்ளனர். இதன் மூலம் திமுகவின் 23 எம்எல்ஏக்கள், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளின் தலா 2 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களை சேர்த்து கனிமொழிக்கு 32 ஓட்டுகள் உறுதியாகி உள்ளது. வெற்றி பெற 34 ஓட்டுகள் போதுமானது என்ற நிலையில் கனிமொழிக்கு 32 வந்தாலும் வெற்றி உறுதியாகி உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு புதனன்று சென்ற கனிமொழி தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். வருகிற மாநிலங்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் திருமதி கனிமொழி அவர்கள் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்களிடம் ஆதரவு கேட்டு அதே நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவி அன்னை சோனியா காந்தி அம்மையாருக்கு தங்களுடைய நன்றியை, மற்ற தலைவர்களுக்கும் நன்றியை இன்றைக்கு தெரிவித்து போனார்கள். தன்னை இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை ஆதரித்ததற்காக. இச்சந்திப்பின் போது கனிமொழியுடன் திமுகவைச் சேர்ந்த டி.ஆர். பாலு, ஏவா வேலு, டி.கே.எஸ். இளங்கோவன், சக்கரபாணி ஆகியோரும் உடன் இருந்தனர். இதற்கிடையே ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டளிப்பது குறித்து அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் திடீர் முடிவால் தேமுதிக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கட்சியின் 7 அதிருப்தி எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க இருப்பதாக சூசகமாக தெரிவித்துள்ளனர். இதனால் 29 எம்எல்ஏக்கள் பலம் கொண்ட தேமுதிகவுக்கு இந்த தேர்தலில் 22 ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தேமுதிகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களின் 7 ஓட்டுகள் தேமுதிகவிற்கு தவிர வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று விஜயகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக ஷிப்ட் முறையில் கொறடா உட்பட நம்பிக்கையான ஏஜென்ட்டுகளை நியமித்துள்ள விஜயகாந்த், தேமுதிகவினர் மாற்றி ஓட்டு போட்டால் அதை செல்லாத ஓட்டுகளாக அறிவிக்க தேர்தல் அதிகாரியிடம் முறையிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்.